Hello students, 10th social science la geography 6th lesson second volume la first lesson பார்த்துட்டு இருக்கோம். physical geography of Tamil Nadu தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கற தலைப்புல வந்து lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படினு பார்த்தச்சேன்னா நம்ம வந்து physiographic divisions அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கோம். So physiographic division அப்படினு வரும் பொழுது நம்ம மவுண்டன்ஸ் பற்றி பார்த்தோம். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னங்கிறத பற்றி, அதில் மேஜர் ஹில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பிளெயின்ஸ்னால் என்னது, அதில் பிளெயின்ஸுக்கு அடுத்தது அதனுடைய டிவிஷன்ஸ் என்னென்ன 2 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனேஜஸ் பற்றி பார்த்தோம். ட்ரைனேஜஸ் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான ரிவர்ஸ் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஃப்ளோ அதை கொடுத்துட்ருக்குது, தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய ஃப்ளோவை கொடுத்துட்ருக்குதுங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. ரைட், அடுத்தது கிளைமேட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கிளைமேட் அப்படிங்கும்போது வந்துட்டு இங்கே 4 டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வின்டர் சீசன், சம்மர் சீசன், அடுத்தது சவுத் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில். அடுத்த டாப்பிக்கு டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறத சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மண் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி லெசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இதை வந்துட்டு நம்ம இந்தியாவில் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வால்யூமில் பார்த்தோம். இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான மண் வகைகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மண் வளங்கள் இருக்குது, வகைகள் இருக்குதுங்கிறது தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு 5 டைப்ஸாக வந்துட்டு இங்கே டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே 5 டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மண் வகைகள் அப்படின்னு பார்த்துச்சுன்னா alluvial soil, black soil, red soil, laterite soil and saline soil அப்படின்னு சொல்லி 5 types of soils வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப்பான alluvial soil. இந்த alluvial soil அப்படிங்கிறது என்ன? வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். alluvial soil அப்படிங்கிறது என்னது? வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த வண்டல் மண் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா வந்து ரிவர்ஸு. ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபார்மேஷன். இங்கே ரிவர்ஸில் இருக்க வந்து ரிவர்ஸ்னுடைய ஃப்ளோவில் வந்துட்டு டெபாசிஷன் அப்படிங்கிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம். alluvial soil ஆர் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரிவர்ஸ். ஆறுகளில் வந்துட்டு படிய வைத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அடிச்சுட்டு வரக்கூடிய மண் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து என்னாகுது, அங்கங்கே தேங்குது. ஸோ அந்த மாதிரி படிய வைத்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்வாக தான் வந்துட்டு எங்கே alluvial soil அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அடுத்து தமிழ்நாட்டினுடைய ரிவர் வேலிஸு எங்கெங்கே இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ரிவர் வேலிஸு அண்டு கோஸ்டல் பிளெயின்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு கோஸ்டல் ரீஜியன்ஸில் வந்துட்டு இந்த alluvial soilனுடைய டெபாசிஷன் அதிகமாக இருக்குது. சரியா? அப்படி பார்க்கும்போது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்துட்டு இந்த alluvial soil அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சரியா? அடுத்தது சம் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்துட்டு இந்த alluvial soil அப்படிங்கிறது டெபாசிட் ஆகி இருக்குது. அதே போல் ரிவர் வேலிஸ், ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள், இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்துட்டு alluvial soilனுடைய கண்டென்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது பிளாக் சாயில், கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் சாயில் அப்படிங்கிறது கரிசல் மண். இது பார்த்தது அப்படின்னா வெதரிங் அப்படிங்கிறது வந்துட்டு பாறைகள் உடையிறதை தான் வந்து வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே பிளாக் சாயில் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் இக்னீஷியஸ் ராக், சிதைவடைதல். சரியா? இக்னீஷியஸ் ராக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்ததுன்னா இந்த இக்னியஸுங்கிறது தீப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வால்கனோ, ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வால்கனோஸ், எரிமலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு இந்த இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் தான் வந்துட்டு இந்த பிளாக் சாயில் அப்படிங்கிறதுடைய ஃபார்மேஷன் இருக்குது. ரீகர் சாயில் அப்படின்னு கூட இதனுடைய இன்னொரு பேர் சொல்லுவாங்களாம், ரீகர் சாயில். ஸோ இந்த சாயிலில் வந்துட்டு காட்டன் கல்டிவேஷனுங்கிறது நல்லா நடக்கக்கூடியது. ஸோ இதனால் இந்த சாயிலுக்கு எனதர் ஒன் நேம் கொடுத்துருக்குறாங்க, பிளாக் சாயில், ரீகர் சாயில் அண்டு காட்டன் க்ரோ அப்படிங்கிறது இருக்கிறதால இங்கே வந்துட்டு பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். பிளாக் காட்டன்
சாயில்னு கூட இதை சொல்கிறாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்துட்டு இந்த பிளாக் சாயிலுங்கிறது அதிக அளவில் இருக்குது. சரியா, அடுத்தது ரெட் சாயில். அடுத்தது வந்துட்டு ரெட் சாயில். இந்த ரெட் சாயில் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஏரியாவையுமே வந்து கவர் பண்ணி இருக்குது. அதில் 2/3 மூணில் 2 பங்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது அப்படின்னு பார்த்துச்சுன்னா அது இந்த ரெட் சாயில்னு தான் சொல்லுவோம். பர்டிகுலராக ஸ்டேட்டினுடைய சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சிவகங்கை அண்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது ரெட் சாயில். அடுத்தது லேட்ரைட் சாயில். ஸோ இந்த லேட்ரைட் சாயில் அப்படிங்கிறது பார்த்தது சரளை மண் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இது ஃபெர்டைல்டு சாயிலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா, இது வந்துட்டு ஃபெர்டைல் சாயில் இல்லை. ஸோ அதே போல் இது எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் சம் பார்ட்ஸில் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. ஃபெர்டைல்டு சாயில் இல்லை. அப்போ இது என்ன அதிகமாக இதில் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இங்கே வந்துட்டு ஹில்லி ஸ்லோப்ஸில் வந்துட்டு இந்த சாயில் அதிகமாக இருக்குது. ஸோ ஹில்லி ஸ்லோப் அப்படின்னாவே வந்துட்டு டீ கல்டிவேஷனுக்கு வந்துட்டு ஆப்டான ஒரு சாயில் அப்படின்னா அது இந்த லேட்ரைட் சாயில் தான். அடுத்தது செலைன் சாயில். செலைன் சாயில் அப்படிங்கிறது வந்துட்டு உவர் மண் அப்படின்னு சொல்லுவோம். உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. உப்புத்தன்மை அப்படின்னாலே அது கோஸ்டல் ரீஜியன் தான். ஸோ இது வந்துட்டு கோரமண்டல் கோஸ்ட் ஃபுல்லாகவே அந்த ரீஜியன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த செலைன் சாயில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது. வேதாரண்யம் கோஸ்ட் ரீஜியனில் ரொம்ப நோட்டபிள் சொல்லி குறிப்பிடத்தக்க அளவு வந்துட்டு இந்த செலைன் சாயில் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் December 26, 2004 நடந்த சுனாமி வேவ்ஸ்னால் வந்துட்டு அதனுடைய இம்பேக்ட் தாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு கல்டிவேட்டட் லேண்ட் வரையிலும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. ஸோ அந்த கல்டிவேட்டட் லேண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுனாமினால் கடலில் இருக்கக்கூடிய சாண்ட் மணல் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அடிச்சுட்டு வந்து கல்டிவேட்டட் லேண்டில் விட்டுருக்கு. ஸோ கல்டிவேட்டட் லேண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு அந்த கோஸ்டல் ரீஜியன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகி இருக்குது. அப்போ கல்டிவேட்டட் லேண்டில் வந்துட்டு இப்போ கல்டிவேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷனை வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னா அது இந்த சுனாமி 2004 நடந்த சுனாமி. சரியா, காரணம் அது வந்துட்டு எல்லாமே என்னவா இருக்குது சாண்ட் அண்ட் செலைன் உப்புத்தன்மை கலந்த மணலாக இருக்கிறதுனால அங்கே கல்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில்னு பார்க்கும்போது 5 டைப்ஸு: அலூவியல், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில் அண்டு செலைன் சாயில். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்தது சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் அப்படிங்கிறது என்னது மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சாயில் எரோஷன் அப்படின்னா அது மண் அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது பார்த்ததுன்னா எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சாயில் பார்த்துட்டோம். ஸோ அந்த சாயிலை வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ எதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாயிலினுடைய ஃபெர்டிலிட்டி ஃபர்டிலிட்டி இயற்கையான உரத்தன்மை அப்படி வளம் அப்படிங்கிறது வந்துட்டு குறையுது. ஸோ அதுக்காக தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன காரணத்தினால அந்த ஃபர்டிலிட்டி குறையுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா சாயில் எரோஷன். என்ன காரணம்? சாயில் அப்படிங்கிறது ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் புதுப்பிக்க இயலாத ஒரு வளமாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீப்ளேஸ் த சாயில் ஒன்ஸ் இட் கெட்ஸ் டீக்ரடேட்டட். ஒரு தடவை இது வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு அதனுடைய ஃபெர்டைல் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த மண்ணில் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு செயல். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே சாயில் எரோஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிராசிங், அர்பனைசேஷன் அண்ட் ஹெவி ரெயின் இதுதான் வந்துட்டு சாயில் எரோஷனுக்கான ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர்ஸாக இருக்குது. சரியா, டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது காடுகளை அழிக்கிறது, ஓவர் கிராசிங் அப்படிங்கிறது கால்நடைகளை வந்து அதிகமாக அதில் மேய்த்தல் தொழில் செய்கிறது, அர்பனைசேஷன் நகர்மயமாக மாறுறது, காடுகளை அழித்து வீடு கட்டுறது, அதே போல் அண்ட் ஹெவி ரெயின் அதிக மழை பொழிவுனாலேயும் வந்துட்டு இங்கே சாயில் எரோஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரி, ஸோ தமிழ்நாட்டில் இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது சாயில் எரோஷன் நடக்கிறதுக்கு. இந்த சாயில் எரோஷனை வந்துட்டு ரெடியூஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் எரோஷன் அப்படிங்கிறதுனால என்ன ரெடியூஸ் ஆகுது? ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் மண்ணினுடைய வளம் அப்படிங்கிறது குறையுது, விச் இன் டர்ன் ரெடியூஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி.
இதன் விளைவு அப்படின்னு பார்த்ததுன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியும் வந்துட்டு குறையுது, விவசாயத்தில் உற்பத்தி அப்படிங்கிறது குறையுது, உற்பத்தி திறன் குறையுது. ஸோ இட் இஸ் நெசசரி டு டேக் இன்டென்சிவ் கேர் டு கன்சர்வ் த சாயில் ரிசோர்ஸஸ். கன்சர்வ், ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் மண் வளம் அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது நேச்சுரல் வெஜிடேஷன்ஸு. இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது என்னது? இயற்கை தாவரங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது என்ன? அதாவது செகண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன? இங்கே வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது ஜாகிரபிக்கல், புவியியல். ஸோ இங்கே வந்துட்டு இயற்கையாக எர்த்தில் வந்துட்டு நேச்சராக வளரக்கூடிய பிளான்ஸினுடைய ஒரு குரூப் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு த ஃபாரஸ்ட் கவர், லேண்ட் ஃபார்ம்ஸ், நேச்சுரல் ஆஃப் சாயில், டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் the distribution of natural vegetation. As the National Forest Policy 1988, a minimum of 1/3 of the total geographical area must be under forest cover. The total forest cover of Tamil Nadu is far lower than this. According to Tamil Nadu State of Forest Report 2017 assessment, the area under forest in the state is 26,281 square kilometer, which constitutes to 20.21% of total area. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இயற்கை தாவரம் அப்படிங்கிறது பூமியில் வந்துட்டு இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா லேண்ட் ஃபார்ம், நிலத்தோற்றம். லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நிலத்தோற்றம். அடுத்தது நேச்சர் ஆஃப் சாயில். நேச்சர் ஆஃப் சாயிலுங்கிறது மண்ணினுடைய தன்மை. அடுத்தது டெம்பரேச்சர், வெப்பநிலை, ரெயின்ஃபால், மழை பொழிவு. இது எல்லாமே இந்த இயற்கை தாவரங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 1988 வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி, தேசிய வன கொள்கை. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறத, இந்த பாலிசியை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா எர்த் சர்ஃபேஸில் வந்துட்டு ஏரியாவில் மினிமம் ஆஃப் 1/3 மூணில் ஒரு பங்கு வந்து என்னவாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, காடுகளாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவில் தமிழ்நாட்டுடைய ஏரியாவில் 1/3 மூணில் ஒரு பங்கு என்னவா மட்டும் இருக்கணும், காடுகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது, அதாவது 2017 பக்கமே பார்க்கும்போது என்னன்னா அவங்க சொன்ன 1/3 கிடையாது, அதை விடவே கம்மியாக தான் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்துச்சுன்னா 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது டோட்டல் ஏரியாவில் 20.21% இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு இதில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்ததுன்னா வெறும் 2.99% தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரியான காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு எவர்கிரீன், பசுமை மர காடுகள் அண்டு ஸ்க்ரப், புதற்காடுகள் அப்படிங்கிற வரையிலும் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பல மாதிரியான காடுகள் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது என்ன, அப்போ பல மாதிரியான காடுகள் அப்படின்னா, பல வகையான காடுகள் அப்படின்னா என்னென்ன டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்டுடைய டைப்பு பார்த்ததுன்னா ப்ராட்லி டிவைடட் இன்டூ 5 டைப்ஸ். எவ்வளோ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க? 5 டைப்ஸாக வந்துட்டு ஃபாரஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டைப்பு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்கும்போது திஸ் ஃபாரஸ்ட் டைப் இஸ் ஃபவுண்ட் இன் த ரீஜியன் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். இப்போ இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு, அதாவது இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரீஜியனில் கண்டிப்பாக அதிக மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? இட் இஸ் அ டென்ஸ் மல்டி லேயர்டு ஃபாரஸ்ட். இது ரொம்ப அடர்த்தியான காடுகளாகவும் அதே சமயத்தில் பல அடுக்குகளை கொண்ட மரங்களை கொண்டதாகவும் வந்து இருக்குது, லேயர்டு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த அப்பர் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, த நீல்கிரி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸு. இது வந்து
எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்லோப்ஸில் தான் வந்துட்டு இது அதிகமாக இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதே போல் இதில் என்ன மாதிரியான க்ராப்ஸ் ட்ரீஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா சின்னமான், மலபார் அயன்வுட், பனாசா, ஜாவா ப்ளம், ஜாமுன், ஜாக், கிண்டல், அயனி அண்ட் கிராப், மிர்டல். ஸோ மிர்டல் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸாக இருக்குது. த செமி டெசர்ட் த செமி எவர்கிரீன் type of forest in the state is found over the region of subtropical climate over the eastern Ghats. அடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிற இடத்துலையும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மலைப்பகுதிகள்லையும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் வந்துட்டு இந்த வெப்பமண்டல பசுமை மர காடுகள் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அடுத்தது இங்கே என்னென்ன மேஜர் ஹில்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் மேஜர் ஹில்ஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்க்கும்போது சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீசிஸ் ஆஃப் இந்தியன் மஹோனி, மங்கி டீக்கோ, உள்ளி கேஷியா, ஜாக் அண்ட் மேங்கோ ட்ரீஸ் ஆர் காமன் இன் திஸ் ரீஜியன். இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸில் இந்த மாதிரியான ட்ரீஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் இருக்குது. என்னென்ன ட்ரீஸ் வந்து அங்கே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மண்டேன் டெம்பரேட் ஃபாரஸ்ட். இந்த மண்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு மாட்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம், மிதவெப்ப மண்டல காடுகள், மழைக்காடுகள். ஸோ இது பார்த்ததுன்னா இட் இஸ் ஃபவுண்டு இன் sheltered valleys of Anamalai, Nilgiris and Palani hills over 1000 meters altitude, 1000 மீட்டர். ஸோ இந்த 1000 meters altitude அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்டு. சரியா? ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்துட்டு இந்த மலைக்காடுகள் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆனைமலை, நீல்கிரிஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். இந்த மாதிரி மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஆனைமலை, நீல்கிரி, பழனி ஹில்ஸ். ஸோ இந்த இடங்களில் தான் இந்த மொடரேட் வெப்பமண்டல காடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்ததுன்னா இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஷோலாஸ். இந்த ஃபாரஸ்ட்டினுடைய இன்னொரு பேர் என்ன, ஷோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ட்ரீஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா லோ ஹைட்டு, ரொம்பவே ஷார்ட்டாக தான் வந்துட்டு வளரக்கூடியதாக இருக்குது. யூஸ்வலி ஷார்ட். ஸோ ஷார்ட்டாக தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும். சரியா? அதே போல் நீல்கிரி, சாம்பா, எஸ் என்னென்ன ட்ரீஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நீல்கிரி, சாம்பா, ஒயிட் லிட்சி அண்ட் ரோஸ் ஆப்பிள் ஆர் த காமன் ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபாரஸ்ட். இந்த மாதிரியான மரங்கள் தான் வந்துட்டு இங்கே விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பமண்டல டெசிடியஸ் அப்படின்னா இலையுதிர். அப்போ இதுலேயே இருக்குது என்ன ஆகும், இலைகளை வந்துட்டு உதிர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த காடுகள். சரியா? ட்ராபிக்கல் டெசிடியஸ் இது பார்க்கும்போது இதனுடைய ட்ரை சீசனில் வந்துட்டு இது தன்னுடைய இலைகளை வந்து உதிர்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம் ட்ரீஸ் ஃபாரஸ்ட் ஆர் லைக் சில்க்கு, காட்டன், கெப்பாக், கடம்பா, டாக்டீக், உமன்ஸ் தங்க், ஆக்ஸ் வுட் அண்ட் சிர்ரஸ். ஸோ இதுதான் வந்து அங்கே விளையக்கூடிய ட்ரீஸாக இருக்குது. பேம்பூஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் திஸ் டைப். இந்த பேம்பூஸ் மூங்கில்ங்கிறது வந்துட்டு காமனாக இந்த இடத்துல விளையக்கூடிய மரங்களாகவும் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து எக்கனாமிக்கலாக வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது, பொருளாதாரத்துக்கு உதவக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்தது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்ததுன்னா கோஸ்டல் ஏரியாஸ்லேயும் ரிவர் டெல்டாஸ்லேயும் டெய்ல்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸினுடைய கடைசி பகுதிகள்லையும் வந்து இருக்கக்கூடியது தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேஷன் இஸ் டிப்பிக்கலி எவர்கிரீன். இதே வந்துட்டு பசுமை மர பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். மாட்ரேட் இன் ஹைட், இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்ததுன்னா ஒரு குறைந்த அளவுக்கு, ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெதரி லீவ்ஸ், இது வந்துட்டு தோல் மாதிரியான இலைகளை வந்துட்டு கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. த வெஜிடேஷன் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் அடாப்டட் சர்வைவ் டைடல் மட் அண்ட் சால்ட் வாட்டர். இது எங்கே அதிகமாக விளையக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது டைடல் மட்.
ஓதங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே வளரக்கூடியது. சரியா? இங்கே விளையக்கூடிய மரம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஏஷியாட்டிக் மேங்க்ரோவ்ஸு, ஒயிட் மேங்க்ரோவ், வைல்டு ஜாஸ்மின், இந்தியன் பைவோட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே விளையக்கூடியது. சரியா? ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது திஸ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட், சத்திரம் அண்டு தூத்துக்குடி. ஸோ இங்கே தான் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய இம்பார்ட்டண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாரஸ்டினுடைய 5 டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட்டு. இந்த ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா தமிழ்நாடு இங்கே வந்துட்டு லிட்டில் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா ஃப்ரம் பிளெயின்ஸ் அப் டு 400 மீட்டர்ஸ் ஆல்டிடியூடு, சமவெளியிலிருந்து 400 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த மாதிரியான த்ரோன் ஃபாரஸ்ட் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அகாஷியா, வீல், நீம் அண்ட் பாம் இதுதான் இங்கே விளையக்கூடியது. ஸ்ரப் அப்படிங்கிறது வந்து காமனாக வெஜிடேஷன் டைப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸ், உள் மாவட்டங்கள் அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு சில பகுதிகளில் இந்த த்ரோன் ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா வைல்டு லைஃப். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.